அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகர் தனது ஜாதகத்தை கொண்டு வரும்போதே சொல்வார், நான் தொழில் செய்யலாம் என்று நினைக்கிறேன், என்ன தொழில் செய்தால் நன்றாக இருக்கும் என நம்மிடத்தில் ஒரு கேள்வியை கேட்பார். அப்படி அவர் கேள்வி கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கு உரிய பதிலை நாம் சொல்ல தயாராக வேண்டும். அதாவது கிரகங்களிலேயே தொழிலை புரியக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் தான். சனி பகவான் தான் தொழில்காரகன், ஆயுள்காரகன், கர்மகாரகன், ஜீவனக்காரகன். அப்படி சனி பகவான் கடக வீட்டில் இருந்தால் அல்லது சந்திர பகவானோடு சேர்ந்திருந்தால் அல்லது சந்திர பகவானுக்கும் அவரும் வீடு பரிவர்த்தனை செய்து கொண்டிருந்தால், நட்சத்திர பரிவர்த்தனை செய்து கொண்டிருந்தால், இப்படி ஏதாவது சந்திர பகவானோடு தொடர்பு இருந்தால், சந்திர பகவான் என்பது உணவை குறிக்கக்கூடிய கிரகம், தொலைதூர பயணத்தை குறிக்கக்கூடிய கிரகம், நல்ல மனநிலையை குறிக்கக்கூடிய கிரகம், தாயை குறிக்கக்கூடிய கிரகம். அதில் உணவு தொழில் என்பது சிறப்பாக இருக்கும் என நாம் சொல்வோம். அதே சந்திர பகவான் சனி பகவான் இருவரும் சேர்ந்து அல்ல தனியாக சனி பகவான் மேசம் வீட்டில் விருச்சிகம் வீட்டில் இருந்தால், அந்த மேசம் வீடு என்பதும் விருச்சிகம் வீடு என்பதும் பூமி காரகன் செவ்வாயினுடைய வீடு. அதனால் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்வது சிறப்பாக இருக்கும் என சொல்ல வேண்டும். அதே இது ரிஷபம் வீட்டிலும் துலாம் வீட்டிலும், அதாவது விருச்சிகம் மேசம் எப்படி செவ்வாயினுடைய வீடோ அதுபோல் துலாமும் ரிஷபமும் சுக்கிர பகவான் வீடு. இந்த வீட்டில் சனி பகவான் இருந்தால் அந்த சுக்கிர பகவான் வண்டிக்காரகன், சொகுசுக்காரகன், ஆடம்பரக்காரகன், லட்சுரிக்காரர்களுக்கு உரியவர், சொகுசு பங்களா உரியவர். அப்படிப்பட்ட அந்த சுக்கிர பகவான் வீட்டில் இருந்தால் வண்டி வாகனம் மோட்டார் தொழில் சிறப்பாக இருக்கும், அதை செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டும். சரி, அதே சனி பகவான் புதன் வீடான மிதன வீட்டில் இருக்கிறார், கன்னி வீட்டில் இருக்கிறார் என்றார். புதன் பகவான் பேச்சு திறமையை கொடுக்கக்கூடியவர், அறிவை கொடுக்கக்கூடியவர், சிந்தனையை கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட புதன் பகவான் வீட்டில் இருக்கும் பொழுது பேச்சு மூலம் வருமானத்தை பெறக்கூடிய ஆசிரியர் தொழில், வக்கீல் தொழில், புரோக்கர் தொழில், ஜோதிட தொழில், இதை செய்ய வேண்டும் என நாம் சொல்ல வேண்டும். இப்படி அந்த சனி பகவான் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த கிரகத்தின் காரகத்துவத்தையும் இணைத்து சொன்னால்தான் அந்த ஜாதகருக்கு நல்ல பலனாக அமையும். அதனால் மற்றவற்றை நாம் அடுத்தவரை காண்போம். நன்றி, வணக்கம்.